இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேஸ்டியான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எட்ஜஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். புடலங்காய்க்கு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ புடலங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிறதுக்காக 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டு நம்ம சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு கருகாப்பில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க புடலங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம புடலங்காவை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு புடலங்காய் பொரியலில் தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை. நீங்கள் தேங்காய் வேணும்னா கொஞ்சமாக திருவி சேர்த்துக்கோங்க. புடலங்காவை நம்ம தனியாக வேக வச்சு செஞ்சனால பொரியல் சூப்பராக சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.